இன்று ஜிவி பிரகாஷ் அவர்கள் நடிக்கக்கூடிய கிங்ஸ்டோன் திரைப்படம் குறித்து தான் காணவிருக்கின்றோம். உங்களுக்கு நடிகர் ஜிவி பிரகாஷ் அவர்களை மிகவும் பிடிக்குமென்றால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், பெல் பட்டனை அழுத்துங்கள். வாருங்கள் காணொளிக்குள் செல்லலாம். ஜிவி பிரகாஷ் என்ற இசையமைப்பாளர் தமிழ் சினிமா உலகில் நடிகராக பரிணமித்து மிக அழகான திரைப்படங்களெல்லாம் தமிழ் சினிமாவில் கொடுத்து வருகின்றார். அந்த அடிப்படையில் அதன் தொடர்ச்சியாக இப்பொழுது கிங்ஸ்டோன் என்ற இந்த திரைப்படமும் ஜிவி பிரகாஷ் அவர்களுடைய நடிப்பில் மேலும் அவர்களுடைய இசையில் வரவிருப்பது குறிப்பிடத்தக்கது. என்னதான் இசை குடும்பத்திலிருந்து ஜிவி பிரகாஷ் அவர்கள் வந்திருந்தாலும் அவருக்குள் இருக்கக்கூடிய நடிப்பு திறமையால் இன்னமும் அதிகமான ஃபாலோவர்களை தன்னிகத்தே ஈர்த்தவர் என்று கூறினால் அந்த வார்த்தை தகும். அந்த அளவிற்கு ஜிவி பிரகாஷ்குமார் அவர்கள் மிக அதிகமான திரைப்படங்களில் தமிழ் சினிமா உலகில் நடித்து வருகின்றார் என்பது குறிப்பிடத்தக்கது. கிங்ஸ்டோன் என்ற இந்த திரைப்படம் என்பது ஒரு மீனவர்களுடைய வாழ்க்கையை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு திரைப்படமாக இருக்கும் என்று அனைவராலும் எதிர்பார்க்கப்படுகின்றது. இதனிடையே இந்த கதைக்குள் ஒரு ட்விஸ்டாக பேய் என்ற அடிப்படையில் ஒரு திகில் நிறைந்த திரைப்படமாக இந்த கிங்ஸ்டோனை இந்த தயாரிப்பாளர்கள் தயாரித்திருக்கின்றார்கள். மேலும் இந்த திரைப்படத்திற்கு மிகவும் சரியான பொருந்தக்கூடிய ஒரு நடிகராகவே நம்ம ஜிவி பிரகாஷ்குமார் அவர்கள் நடிக்கின்றார். நிச்சயமாக இந்த திரைப்படம் என்பது அனைவராலும் பாராட்டக்கூடிய ஒரு திரைப்படமாக மாறும் என்பதில் மாற்று கருத்தில்லை. தமிழ் சினிமா உலகில் எத்தனையோ திரைப்படங்கள் திரைக்கு வந்தாலும் இதைபோன்று வித்தியாசமான கதை களங்களுடன் வரக்கூடிய திரைப்படங்களுக்கு தமிழ் ரசிகர்களிடையே எப்பொழுதுமே பல வரவேற்பு இருக்கும் என்பதில் மாற்று கருத்தில்லை. மேலும் குழந்தைகளும் பெரியவர்களும் பார்க்கக்கூடிய திரைப்படமாக தமிழ் சினிமா உலகில் எழுத்துவிட்டால் நிச்சயமாக அந்த திரைப்படம் என்பது சூப்பர் டூப்பர் ஹிட் ஆவதை யாராலும் தடுக்க முடியாது. அந்த அடிப்படையில் இந்த திரைப்படத்தில் திகில் நிறைந்த திரைப்படமாக இருக்கின்றது, அட்வென்ச்சர் நிறைந்த திரைப்படமாக இருக்கின்றது, இன்னமும் கதை களம் கொண்ட திரைப்படமாக இருக்க போகின்றது, இன்னமும் மீனவர்களுடைய வாழ்க்கையை பிரதிபலிக்கக்கூடிய திரைப்படமாக இருக்கின்றது. இது ஒட்டு மொத்தத்தில் தமிழ்நாட்டு ரசிகர்களை கவரக்கூடிய ஒரு திரைப்படமாக அமைவது என்பது சாத்தியமே என்று நாம் இந்த ட்ரீசரை பார்த்தால் தெரிந்து கொள்ளலாம். ஒரு திரைப்படத்திற்கு எப்பொழுதுமே அதனுடைய இசையும் பின்னணி இசையும் மிகவும் சரியானதொரு இடத்தில் அமைந்துவிட்டால் அந்த திரைப்படத்தில் கதை களம் எதுவுமே சரியில்லாவிடிலும் இந்த இசை மக்களிடத்தில் கொண்டு போய் அந்த திரைப்படத்தை சேர்த்துவிடும். அந்த அடிப்படையில் ஜிவி பிரகாஷ் அவர்கள் இந்த திரைப்படத்தில் இசையமைப்பதால் பேக்ரவுண்ட் இசையும் அவரே அமைப்பதால் நிச்சயமாக இந்த திரைப்படம் என்பது அனைவராலும் பாராட்டத்திற்குரிய மேலும் இசையால் கொண்டு போய் மக்களிடத்தில் சேரக்கூடிய அளவிற்கு தகுதி படைத்த திரைப்படமாக மாறும் என்பதில் மாற்று கருத்தில்லை. இந்த திரைப்படத்தில் ஜிவி பிரகாஷ் அவர்களுடன் இணைந்து திவ்ய பாரதி, சேட்டன், அலகம், இளங்கோ, சபுமூன், அபுத் சமத், ஆண்டனி, அருணாச்சலேஸ்வரன், ராஜேஷ், பாலச்சந்திரன் போன்றவர்கள் இணைந்து நடிப்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் இந்த திரைப்படத்தை எழுதி இயக்குவது கமல் பிரகாஷ் என்ற இயக்குனர் தான். மேலும் இந்த திரைப்படத்தை புரொடியூசர் ஜிவி பிரகாஷ் மற்றும் உமாஸ் கேஆர் பன்சல் என்ற இருவரும் ப்ரொடியூஸ் செய்கின்றார்கள். மேலும் கிரியேட்டிவ் ப்ரொடியூசர் தினேஷ் குணா, எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் வெங்கட் ஆறுமுகம், மியூசிக் டைரக்டர் ஜிவி பிரகாஷ் போன்ற அனைவரும் இணைந்து இந்த திரைப்படத்தை மிக அழகான உலகில் தமிழ் சினிமா உலகில் வடிவமைத்து தர காத்திருக்கின்றார்கள். பார்க்கலாம் இந்த திரைப்படம் எந்த அளவிற்கு தமிழ் சினிமா உலகில் மிகப்பெரிய ஹிட் ஆகிறது என்று. இதேபோன்று ட்ரைலர் ட்ரீசர்களை நீங்கள் தொடர்ச்சியாக பார்க்க வேண்டும் என்றால் நம்ம சேனலை தமிழா செய்திகள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், பெல் பட்டனை அழுத்துங்கள். மீண்டும் நல்லதொரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தமிழா செய்திகள். நன்றி, வணக்கம்.